பூமியின் மீது இருள் படர்ந்தது. மனிதர்களின் இதயங்கள் தீமையால் நிறைந்திருந்தன. வன்முறையும் பாவமும் பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் பரவியிருந்தது. சர்வ வல்லமையுள்ள கடவுள் தாம் படைத்த உலகத்தை பார்த்து ஆழ்ந்த துக்கத்தோடு நிறைந்தார். ஆனால் அந்த இருளின் மத்தியிலும் ஒரு நீதிமான் இருந்தான். அவன் பெயர் நோவா. கடவுள் பரலோகத்திலிருந்து அவனிடம் பேசினார். நோவா, ஒரு பேழையை கட்டு, ஏனெனில் நான் பூமியின் மீது ஜலப்பிரளயத்தை அனுப்பப் போகிறேன். தெய்வீக ஒளி நோவாவின் முகத்தில் பிரகாசித்தது. விசுவாசத்தோடு அவன் கடவுளின் குரலுக்கு கீழ்ப்படிந்தான். நோவா தன் குடும்பத்தோடு சேர்ந்து மரத்தினால் மாபெரும் பேழையை கட்டத் தொடங்கினான். மக்கள் அவனை ஏளனம் செய்தார்கள், ஆனால் அவன் தளரவில்லை. ஒவ்வொரு ஆணியும் ஒவ்வொரு பலகையும் கடவுளின் மீது அவனுக்கிருந்த நம்பிக்கையின் சாட்சியாக இருந்தது. 100 ஆண்டுகள் பொறுமையோடு விசுவாசத்தோடு அவன் கட்டி முடித்தான். கடவுளின் கட்டளைப்படி ஒவ்வொரு வகையான உயிரினமும் ஜோடி ஜோடியாக பேழைக்குள் நுழைந்தது. சிங்கமும் புறாவும் யானையும் எறும்பும் அனைத்தும் கடவுளின் பாதுகாப்பில் வந்தன. பின்பு வானம் திறக்கப்பட்டது. மழை பெருவெள்ளமாக கொட்டியது. 40 நாட்கள் 40 இரவுகள் நிறுத்தாமல் மழை பெய்தது. பேழை கொந்தளிக்கும் ஜலத்தின் மேல் பத்திரமாக மிதந்தது. மலைகள் மூழ்கின, ஆனால் கடவுளின் கரம் பேழையை தாங்கியது. வெள்ளம் வடிந்த பின்பு வானத்தில் அழகான வானவில் தோன்றியது. அது கடவுளின் உடன்படிக்கையின் அடையாளம். இனி ஒருபோதும் ஜலப்பிரளயத்தால் பூமியை அழிக்க மாட்டேன் என்று கடவுள் வாக்குறுதி அளித்தார். 100 ஆண்டுகள் கடந்தன. கடவுள் மோசேயிடம் மற்றொரு பேழையை கட்டும்படி கட்டளையிட்டார். உடன்படிக்கை பேழை. தூய தங்கத்தால் மூடப்பட்ட இந்த பேழை கடவுளின் பிரசன்னமே உறையும் இடமாக இருந்தது. நோவாவின் பேழை உடல்களை காப்பாற்றியது என்றால், இந்த பேழை கடவுளின் வார்த்தையையும் அவரது மகிமையையும் சுமந்தது. லேவிய ஆசாரியர்கள் புனிதமான பேழையை தங்கள் தோள்களில் சுமந்து பாலைவனத்தில் நடந்தார்கள். எரியும் வெயிலிலும் புழுதிக் காற்றிலும் கடவுளின் மகிமை அவர்களுக்கு முன்னே சென்றது. பேழை எங்கே சென்றதோ அங்கே கடவுளின் வல்லமை வெளிப்பட்டது. இஸ்ரவேல் மக்களுக்கு அது தைரியமும் நம்பிக்கையும் அளித்தது. யோர்தான் நதி நிறைந்து பெருக்கெடுத்தோடிக் கொண்டிருந்தது. ஆசாரியர்கள் பேழையைச் சுமந்து நதிக்குள் காலடி வைத்தபோது அற்புதம் நிகழ்ந்தது. ஜலம் 2ஆக பிரிந்து உலர்ந்த தரையின் வழியே இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் கடந்து சென்றார்கள். செங்கடலை பிளந்த அதே கடவுள் யோர்தானையும் பிளந்தார். தாவீது ராஜா பேழையை எருசலேமுக்கு கொண்டு வந்தபோது அவனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ராஜாவின் ஆடை அணிந்தபடியே அவன் கடவுளின் முன்பாக முழு பலத்தோடு நடனமாடினான். வீணையும் மத்தளமும் எக்காளமும் ஒலித்தன. கர்த்தரின் சமூகத்தில் ஆனந்தமாயிருப்பதே என் பெருமை என்று தாவீது அறிக்கையிட்டான். நோவாவின் பேழையும் உடன்படிக்கை பேழையும் ஒரே சத்தியத்தை உணர்த்துகின்றன. கடவுள் தம் மக்களை காப்பாற்றுவார். நோவாவின் பேழை அழிவிலிருந்து காப்பாற்றியது. உடன்படிக்கை பேழை கடவுளின் பிரசன்னத்தை சுமந்தது. இரண்டும் இறுதியாக சிலுவையில் நிறைவேறின. இயேசு கிறிஸ்துவே நிரந்தரமான பேழை, நிரந்தரமான இரட்சிப்பு. அவரை விசுவாசியுங்கள், அவரில் வாழுங்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார்.